வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இந்தியன் எக்கனாமியினுடைய டாப் 500 MCQs ஃபார் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், டிஃபென்ஸ் எக்ஸாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்ட் 7. ஓகே, ஆல்ரெடி பார்ட் வந்து 6 வீடியோ கிட்ட முடிச்சாச்சு. ஒரு வீடியோவில் 20 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி டாபிக் வைஸாக தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டராக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் 2 வீடியோ வந்து 5 ஆண்டு திட்டங்களை பற்றி இருந்திருக்கும். இந்த வீடியோவுமே 5 ஆண்டு திட்டத்தை பற்றி தான் இருக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 ஆண்டு திட்டத்தை பற்றி 3 வீடியோஸ் கிட்ட இருக்கும். அதில் இது வந்து 3வது வீடியோ. ஓகே, ஸோ 7 வீடியோ வந்து எக்கனாமியில் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அதாவது 6 வீடியோ எடுத்திருக்கோம். இது வந்து 7வது வீடியோ. கிட்டத்தட்ட பொருளாதாரத்தில் மட்டுமே வந்து 25 வீடியோ கிட்ட இருக்க போகுது. ஒரு வீடியோவில் 20 கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகே, இதில் முதல் கேள்வி பாருங்கள். திட்ட கமிஷனுக்கு பதிலாக நீத்தி ஆயோக் உருவாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. நீத்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்து உருவாக்குனாங்க. அது எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 1, 2015. என்றைக்கு அப்படின்னா ஜனவரி 1, 2015. ரைட்டா? சரி, நீத்தி ஆயோகனுடைய விரிவாக்கம் என்ன? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, நீத்தி ஆயோக் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ நீத்தி ஆயோகனுடைய சேர்மனாக எப்பொழுதுமே யார் இருப்பாங்கன்னா அப்போ பிரதம மந்திரியாக இருக்கிறவர். இப்போ வந்து வைஸ் சேர்மன், துணைத் தலைவராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சுமன் பெரி. அடுத்து தலைமை நிர்வாக அதிகாரி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார்? BVR சுப்பிரமணியம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இதில் இந்தியாவில் திட்ட கமிஷன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ பிளானிங் கமிஷனை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது சரி அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஸோ there is no mention of planning commission in the constitution. நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளானிங் கமிஷனை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. இது சரிதான். ரைட்டா? அரசியலமைப்பில் திட்ட கமிஷன் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. கரெக்டு. அடுத்து நீத்தி ஆயோக், அதாவது இந்த பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, திட்டக்குழு, அந்த திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர், அதுக்கப்புறம் வந்து உறுப்பினர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான பதவிக்காலம் அப்படின்றது கிடையாது. இதுவும் கரெக்டு தான். அதுக்கடுத்து உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது அந்த நிலையான தகுதி, ஸோ உறுப்பினர்கள் வந்து இந்த தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்ற எந்த தகுதியுமே இல்லை. இதுவும் சரிதான். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபவ். 3 ஸ்டேட்மெண்ட்டு மேலே சொல்லியிருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான். ரைட்டா? ஸோ பிளானிங் கமிஷன் வந்து இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடவில்லை. வைஸ் சேர்மனுக்கும் உறுப்பினர்களுக்கும் நிலையான காலம் அப்படின்றது இல்லை. உறுப்பினர்களுக்கு வந்து இதுதான் இது முடிச்சிருந்தா தான் இந்த வேலை அப்படின்ற ஒரு தகுதியும் கிடையாது. ஓகே, எந்த ஒரு தகுதியும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன அமைச்சரவை தீர்மானத்தின் மூலியமாக உருவாக்கப்பட்டது, பை கேபினட் ரெசல்யூஷன். பை கேபினட் ரெசல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். நீத்தி ஆயோக் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1, 2015 அப்போ. அடுத்தது ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பிளானிங் கூட தொடர்புடைய, இந்தியாவில் பிளானிங் கூட தொடர்புடையது வந்து எது அப்படின்றது கேள்வி. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பிளானிங் கூட தொடர்புடையதே இல்லை. அது ஃபுல்லாக வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன். நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கரெக்டு. அதுக்கடுத்து இதெல்லாம் தப்பு. அடுத்து பார்லிமெண்ட் இருக்குது, கரெக்டு. ஏன்னா பார்லிமெண்ட் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன், இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உருவாக்குறதே. ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 2 and 5. ஸோ நிதி ஆணையம்லாம் கிடையாது. தேசிய மேம்பாட்டு கவுன்சில் மற்றும் பாராளுமன்றம் 2 மற்றும் 5 இதுதான் வந்து சரி. ஸோ நம்மளுக்கு இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்குல்ல, இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் 5 year பிளானுக்கு அப்ரூவல் கொடுக்கறது. இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இவங்க தான் அப்ரூவ்ஸ். அதாவது பிளானிங் கமிஷன் வந்து 5 ஆண்டு திட்டத்தை ரெடி பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 5 ஆண்டு திட்டத்தை அப்ரூவ் பண்ணுறது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான். நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பட்ஜெட் ரிலேட்டடாக பிளான் பண்ணுறவங்க. ஓகே, பார்லிமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பின்தங்கிய நாடுகளுக்கான சுழற்சி திட்டத்தை பரிந்துரைத்தவர் யார்? நம்ம பார்த்தோம்ல ரோலிங் பிளான் அப்படின்ற ஒன்று. ரோலிங் பிளான் வந்து யார் கொடுத்தது அப்படின்னா பை மிர்டால், குன்னார் மிர்டால் அப்படின்றவர் தான் வந்து ரோலிங் பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணவர். ஓகே, நெக்ஸ்ட்டு
ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் வகுக்கப்பட்ட உள்ளடக்கிய வளர்ச்சி பின்வருவனற்றில் எதனுடன் சேர்க்கப்படவில்லை. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு உள்ளடக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உள்ளடக்கிய வளர்ச்சி. இன்க்ளூசிவ் growth as formulated in 11th 5-year plan does not include. இதில் வந்து இன்க்ளூசிவ் growth கூட ரிலேட் ஆகாதது எது? ஸோ இப்போ வந்து இன்க்ளூசிவ் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக வந்து வறுமையை குறைத்தல் இருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும், பாலின சமத்துவமின்மை வந்து அதை வந்து குறைக்கணும், இதெல்லாம் வந்து இருக்கும். பட் ஆனால் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் வந்து மூலதன சந்தைகள் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரைட்டா, எதில் சேர்க்கப்படவில்லை அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து 3. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வறுமையை குறைக்கணும், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அடுத்தது, பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அனைத்து வளர்ச்சி முயற்சிகளின் சாராம்சமாக மனித மேம்பாடு கருதப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி. ரைட்டா, ஸோ பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அனைத்து வளர்ச்சி முயற்சிகளின் சார் அம்சமாக மனித மேம்பாடு, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒன்றை வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு எசன்ஸ், அதாவது முக்கியமாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்தில். ரைட்டா, 8வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதில் 8வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது 1992 1997 வரைக்கும். ரைட்டா, இதுதான் வந்து 8வது ஐந்தாண்டு திட்டம். நெக்ஸ்ட்டு, நீத்தி ஆயோக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல. ஸோ நீத்தி ஆயோக் பற்றி எது நாட் கரெக்ட் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு, நீத்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்துச்சு, இது சரிதான். நீத்தி ஆயோக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல் டைம் சேர்மன் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல் டைம் சேர்மன் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீத்தி ஆயோகனுடைய சேர்மன் வந்து எப்பொழுதுமே வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அப்போ அவர் வந்து ஃபுல் டைம்ன்றது கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து நீத்தி ஆயோக் வந்து ஜனவரி 2015 உருவாக்கப்பட்டது, இது கரெக்டு தான். இது வந்து கூட்டாட்சி கொள்கையை வந்து அடிப்படையாக கொண்டது, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இதுவும் சரிதான். ஓகே, ஸோ அப்போ நீத்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் சேர்மன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபுல் டைம் சேர்மன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு சேர்மன் இருப்பாங்க, கிடையாது. நீத்தி ஆயோகனுடைய சேர்மன் யாருன்னா அப்போ பிரதம மந்திரியாக இருக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்மனாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ முழு நேர தலைவர் அப்படின்றவங்க யாருமே இல்லை. சேர்மன் எப்பொழுதுமே யாருன்னா பிரதம மந்திரி அவர்கள் தான். ஓகே, ஸோ அதை வந்து எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸ் அஃபீஷியோ அப்படின்னா அந்த பதவிக்கு, அதாவது வேற ஒரு பதவியில் அமர்வதன் மூலியமாக இதனுடைய தலைவராகவும் ஆகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்திய அரசு பின்வருவற்றில் எதற்கு பதிலாக நீத்தி ஆயோக் நிறுவியுள்ளது. ஸோ நீத்தி ஆயோக் வந்து எதுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது? பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக. கரெக்டு தானே, பிளானிங் கமிஷன். ஸோ இந்த பிளானிங் கமிஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1950. நீத்தி ஆயோக் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 2015 உருவாக்கப்பட்டது. ஓகே, நீத்தி ஆயோகனுடைய விரிவாக்கம் என்ன? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதுதான் வந்து நீத்தி ஆயோகனுடைய விரிவாக்கம். அடுத்து நம்மளுக்கு அதாவது எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட்டு வருமா, கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருமா, இல்லை யூனியன் லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். அதாவது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது மத்திய அரசும் சட்டம் போட்டுக்கலாம், மாநில அரசும் சட்டம் போட்டுக்கலாம். ரைட்டா, ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சட்டம் போடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரைட்டா, எக்கனாமிக் பிளானிங் எதில் வருது அப்படின்னா அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருகிற வேறு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னா எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வருது. அதுக்கடுத்து காடுகள், இதுவும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வருது. அதுக்கடுத்து ட்ரேட் யூனியன், வணிக சங்கங்கள், இதுவும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு, இப்போ இன்கேஸ் வந்து இப்போ காடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காடுகளில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுறாங்கன்னா அப்போ யாருடைய சட்டம் அங்கு செல்லும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சட்டம் தான் செல்லும். அடுத்து, நீத்தி ஆயோகின் தலைவர் யார்? ஸோ நீத்தி ஆயோகனுடைய தலைவர் எப்பொழுதுமே அப்பொழுது யார் பிரதம மந்திரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நீத்தி ஆயோகனுடைய தலைவராக இருப்பாங்க. ஓகே, எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் அப்படின்ட்டு அழைப்பாங்க. அடுத்தது,
இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்கன்னா நீத்தி ஆயோக் ரிலேட்டடாக ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீத்தி ஆயோக் தொடர்பான கூற்றுகளில் வந்து எது சரியானது அப்படின்றது கேள்வி. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நீத்தி ஆயோக் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் அ திங்க் டேங்க், அதாவது அரசாங்கத்திற்கு உதவுவதற்காக ஒரு சிந்தனை குழுவாக நிறுவப்பட்டது. இது கரெக்டாக தான். நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிந்தனை குழு தான். அதுக்கு அடுத்தது நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எதுக்காக? கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் அது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஓகே, அடுத்தது நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் இதில் கொஸ்டின் மார்க் டச்சு. ஸோ நீத்தி ஆயோகனுடைய தலைவராக எப்பொழுதுமே யார் இருப்பாங்கன்னா அப்பொழுது பிரதம மந்திரியாக இருப்பவர் தான் இருப்பாங்க. ஸோ 3ஆம் ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3 மூன்று ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியானது தான். ஓகே ஓகே ஸோ நீத்தி ஆயோக் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் அது ஜனவரி 1, 2015. நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீத்தி ஆயோக் பற்றி கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சரியானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீத்தி ஆயோகனுடைய நேச்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியானது தான். ஏன் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு தான். இது சரி. அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அதில் வந்து இந்த நீத்தி ஆயோக் வந்து பாலிசி உருவாக்குறப்ப வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுவும் சரியானது தான். அதுக்கு அடுத்து திங்க் டேங்க்னு பார்த்தோம்னா சிந்தனை குழு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள், இது மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு அந்த பாலிசி போடுறப்ப அவங்களையுமே இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். ஓகே, 3மே சரியானது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நீத்தி ஆயோக் வந்து எந்த மாதிரி பிளானிங் போடுவாங்க அப்படின்னா வந்து பிளானிங். ஸோ எந்த மாதிரி பிளானிங்னா இது வந்து பாட்டம் அப் பிளானிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதனுடைய பேர் வந்து பாட்டம் அப் பிளானிங் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பிளானிங் கமிஷன் பிளானிங் வாஸ் கன்சிடர்ட் ப்ரீ ரெக்வசிட், அதாவது திட்டமிடல் முன் நிபந்தனையாக கருதப்பட்டது எதன் மூலமாக அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்றது தான் வந்து இது. ஸோ நம்மளுக்கு பிளானிங் மெயினாக வந்து எதற்காக போடுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சமச்சீர் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு போடுறாங்க, வளர்ச்சியின் நன்மைகளை சீராக பரப்புவதற்காக போடுறாங்க, பிராந்திய ஏற்றுத்தாழ்வுகளை நீக்குவதற்காக அதில் கவனம் செலுத்துவதற்காக போடுறாங்க, அடுத்து கிடைக்கக்கூடிய வளங்களின் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்காக போடுறாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். ஓகே, 4மே சரியானது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிளானிங். அதுக்கு அடுத்தது ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளானிங் பண்ணது யார்? அதுதான் வந்து பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, பிளானிங் கமிஷன். ஓகே, இந்த பிளானிங் கமிஷன் போட்டது தான் வந்து என்னது 5ஆண்டு திட்டம், 5 இயர் பிளான் அப்படின்ற ஒன்று. நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ரிலேட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்றது வந்து பிளானிங் கமிஷனுடைய ஒரு பார்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது கிடையாது, அது வந்து ஒரு பார்ட் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ரைட்டா? ஸோ ஏன் அப்படின்னா பிளானிங் கமிஷன் வேறு, டெவலப்மெண்ட் கவுன்சில் வேறு. ரைட்டா? ஏன்னா இந்த பிளானிங் கமிஷன் வந்து 5ஆண்டு திட்டத்தை போடுவாங்க. இந்த 5ஆண்டு திட்டத்தை அப்ரூவ் பண்ணுறது தான் வந்து யார் அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகே, ஸோ இந்த மொதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதுக்கு அடுத்தது எக்கனாமிக் அண்ட் சோஷியல், அதாவது எக்கனாமிக் பிளானிங்கும் சரி, சோஷியல் பிளானிங்கும் சரி, அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்து அமைப்பு இருக்குல்ல, அவங்களுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சமூக நீதி மற்றும் அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சிக்காக வந்து அவங்களையுமே வந்து பிளானிங் போடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் இந்த 2மே வந்து சரியானது. ஓகே, 2 and 3. ஸோ இது வந்து ஒரு பகுதி அப்படின்றது இல்லை. ரைட்டா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா
நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்றது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 6 ஆகஸ்ட் 1952 அப்பொழுது உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வேறு ஓகே, அடுத்தது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மஹலனோபிஸ் மாதிரி 2 துறை பொருளாதாரத்தில் வந்து கவனம் செலுத்தியது விரைவான வளர்ச்சிக்கு எந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ மஹலனோபிஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் 2 செக்டார் எக்கானமிக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க, ரைட்டா? ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேப்பிட் க்ரோத்துக்கு, ரைட்டா, விரைவான வளர்ச்சிக்கு எந்த செக்டார்ஸில் வந்து அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் அப்படின்றது இல்லை, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஓகே, மற்றபடி வந்து ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விச் செக்டார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஆனால் இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு பார்க்குறப்ப கேபிட்டல் குட்ஸ் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் தான். ஓகே, அதாவது மூலதன பொருட்கள் மற்றும் கன்சியூமர் குட்ஸ், இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். ஸோ டோட்டலாக வந்து மஹலனோபியஸ் மாடல் வந்து இரண்டு விதமான செக்டாரை பற்றி பேசியிருப்பாங்க. அது வந்து எந்த செக்டார் அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ் செக்டார், அதுக்கடுத்து கன்சியூமர் குட்ஸ் செக்டார். கேபிட்டல்னால் மூலதனம், ரைட்டா? கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். ஸோ இதை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ பிசி, அதாவது மஹலனோபிஸ் அப்படின்றவங்க வந்து பிசி மஹலனோபியஸ், பிரசாந்த் சந்திர மஹலனோபியஸ் எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கூட தொடர்புடையவங்கன்னா 2வது 5 ஆண்டு திட்டத்துக்கூட தொடர்புடையவங்க. ஓகே, அடுத்தது ஸோ நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி, க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது எந்த 5 ஆண்டு திட்டத்தில் போட்டாங்க அப்படின்ட்டு, ரைட்டா? ஸோ விலைவாசி உயர்வை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், அது போக வந்து அதிகமான உற்பத்தியும் கொடுக்கணும், ரைட்டா? உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும், பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்றப்ப எந்த 5 ஆண்டு திட்டம் இது ரிலேட்டடானது அப்படின்னா 4th 5-year பிளான், 4வது 5 ஆண்டு திட்டம். ஸோ வளர்ச்சி அடையணும், பட் ஆனால் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு 4th 5-year பிளானுடைய இயர் வந்து 1969 டு 1974. எக்கனாமிக் க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து 4வது 5 ஆண்டு திட்டத்தில் சொன்னாங்க. ஓகே, அடுத்தது இந்த ரோலிங் பிளான் இருக்குல்ல. ஸோ ரோலிங் பிளானை பொறுத்த வரைக்கும் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது ரோலிங் பிளான் கொண்டு வரப்பட்டது, எந்த திட்டத்தின் போது ரோலிங் பிளான் வந்து முதலில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்றது கேள்வி. இது வந்து 5வதுக்கும் 6வது 5 ஆண்டு திட்டத்துக்கும் நடுவில். ஏன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1978 முடிஞ்சிருச்சு. 6வது 5 ஆண்டு திட்டம் 1980 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இரண்டுக்கும் நடுவில் 1978, 79, 80 இந்த ஒரு காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா ஏன் 1978 வந்து இந்த 6வது 5 ஆண்டு திட்டம் முடிவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ வந்து யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஜனதா பார்ட்டி. 1980 ஏன் திருப்பி ரோலிங் பிளானை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி 5 ஆண்டு திட்டம் வரணும் அப்படின்னா, அப்போ திருப்பி ஆட்சிக்கு வந்தது யார் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஜனதா பார்ட்டியில் யார் பிரதம மந்திரினா மொரார்ஜி தேசாய். இந்திய தேசிய காங்கிரஸில் யார் பிரதம மந்திரி அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், எந்த 5 ஆண்டு திட்டத்தின் தாக்கத்தை மதிப்பிடுவதில் சமத்துவமின்மை தொடர்பான குஸ்னட்ஸ் தலைகீழாக மாற்றிய கருதுகோள் கருத்தில் கொள்ளப்பட்டது. ஸோ குஸ்னட்ஸ் இன்வெர்டட் ஹைபாத்தசிஸ் ரிகார்டிங் இன்இக்வாலிட்டி வாஸ் கன்சிடர்ட் இன் எவாலுவேஷன் ஆஃப் 5-year பிளான்ஸ் இம்பேக்ட். அந்த 5 ஆண்டு திட்டத்தினுடைய, அதாவது எந்த 5 ஆண்டு திட்டத்தினுடைய இம்பேக்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக குஸ்னட்னுடைய இன்வெர்டட் ஹைபாத்தசிஸ் கர்வை யூஸ் பண்ணாங்க அப்படின்றது கேள்வி. ஓகே, சரி. ஆக்சுவலாக வந்து குஸ்னட்ஸ் கர்வ் அப்படின்றது என்னென்னா, இந்த ஹைபாத்தசிஸ் குஸ்னட்ஸ் இன்வெர்டட் ஹைபாத்தசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, இது ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு நாடு வளர வளர ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டினுடைய வருமான இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை, இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்றது வளர தான் செய்யுமா. ஓகே, இதுவே அந்த கண்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக டெவலப்டே ஆயிடுச்சு, ரைட்டா? இது வந்து டெவலப்பிங், பட் ஆனால் இந்த கண்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா டெவலப்டு.
ஸோ முழுக்க அது டெவலப்டு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பட் இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்றது என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அது ஆக்சுவலாக வந்து ஈக்குவல், அனைவருக்குமே வந்து ஒரு சமமான வருமானம் அப்படின்றது வரும் அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுது. ஆக்சுவலாக இன்வெர்டட் யூ கர்வ்னா இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரம் வளர என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னா இன்கம் இன்இக்வாலிட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ரைட்டா? இது வந்து ஈக்குவாலிட்டி, இன்கம் இன்இக்வாலிட்டி. இந்த பக்கம் வந்து அந்த நாட்டினுடைய டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி, எக்கானமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வளர இன்கம் இன்இக்வாலிட்டி வளருது. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அடுத்து. பட் ஆனால் இன்கம் இன்இக்வாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து அதில் சொல்கிறது. ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக வந்து எந்த 5ஆண்டு திட்டம் அப்படின்னா 6வது 5ஆண்டு திட்டத்தில் இதை கருத்தில் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பாருங்கள், பேசிக் மினிமம் நீட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து எந்த 5ஆண்டு திட்டத்தின் போது கொண்டு வரப்பட்டது. அதாவது வீட்டு வசதி, குடிநீர் மற்றும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை குறைந்தபட்ச தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளித்த 5ஆண்டு திட்டம் எது அப்படின்னா பேசிக் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது 5வது 5ஆண்டு திட்டத்தின் போது தான் கொண்டு வரப்பட்டது. ரைட்டா? ஸோ 5th 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் அது எப்போ வரைக்கும்னா 1974 79 வரைக்கும். பட் ஆனால் 78லேயே கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம்னால் வந்து கிராமப்புற சுகாதாரம், அதுக்கடுத்து வந்து ஆரம்ப கல்வி, அடுத்து கிராமப்புறத்தில் வந்து சாலை வசதி, அதுக்கப்புறம் வந்து சுத்தமான குடித நீர், அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறங்களில் வீடு வசதி, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது இது 5th 5-year பிளான். அதுக்கு அடுத்தது இந்த இதில் வந்து 7வது 5ஆண்டு திட்டத்தை பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ வரைக்கும்னா 1985 1990 வரைக்கும். ஓகே. ஸோ இது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு அடுத்து. ஸோ ஓகே, இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்கள், எந்த ஆண்டில் வந்து திட்ட கமிஷன் நீத்தி ஆயோக்கால் மாற்றப்பட்டது? இது மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலிலிருந்து மாற்றத்தை குறிக்கிறது. ஸோ எந்த வருஷம் வந்து பிளானிங் கமிஷன் வந்து நீத்தி ஆயோகா மாற்றினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 2015 எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 1 2015 வந்து பார்த்துட்டிங்கன்னா நீத்தி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு வருது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்ட்டு. இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பாடி, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. பாட்டம் அப் அப்ரோச் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆவாங்க. ஓகே. சரி. ஸோ இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா 5ஆண்டு திட்டங்கள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல் வந்து எப்படி இருக்குன்னா வேறு டாபிக், அடுத்தடுத்த டாப்பிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆர்டராக பார்த்துக்கிட்டு வாங்க. அந்த ஆர்டராக பார்த்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ரைட்டா? ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, நேஷ்னல் இன்கம் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய துறைகள் பற்றி பார்த்தோம். அடுத்த 5ஆண்டு திட்டங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து இப்போ அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து இந்தியாவினுடைய வெளிநாட்டு துறைகளை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்ற ஒன்று, அதுக்கடுத்து நிறைய பண வகைகள் M0, M1, M2, M3லாம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சர்வதேச நிதி, அதாவது ஆஃபீஸர்ஸ், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து வரியை பற்றி, பட்ஜெட் பற்றி, பணவீக்கத்தை பற்றி, வேலையின்மை பற்றி, வறுமையை பற்றி, விவசாயம் இருக்குது. அதுக்கடுத்து தொழிற்சாலைகளுக்கான ஒரு சில கொள்கைகள் இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய. அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 2001 சென்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.